ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். சனி திசை எப்படி இருக்கும் என்று சந்திப்பவர்கள் கேட்கிறார்கள். ஜோதிடர்களிடம் ஜாதகம் கொண்டு வருபவர்கள் பயப்படுகின்ற ஒரே கிரகம் சனி கிரகம். ஆனால் சனி கிரகமானது தர்மத்திற்கு, நியாயத்திற்கு கட்டுப்பட்டது. சத்தியமாக இருப்பவர்களை எந்த விதமான குறையும் இல்லாமல் காக்கும் கிரகம் அது. அவருக்கு மட்டும்தான் சனீஸ்வரன் என்று பெயர் இருக்கிறது. ஈஸ்வரன் என்ற பெயரே நவகிரகங்களில் சனி பகவானுக்கு மட்டும்தான். இப்பொழுது இன்றைக்கி சனி திசையில் நாம் அந்த சனி திசை இருக்கக்கூடிய 19 ஆண்டுகளில் ஒவ்வொரு லக்னத்திற்கும் எப்படி ஏற்றமாக இருக்குமா, இறக்கமாக இருக்குமா, எப்படிங்கிற பொதுவான பலன்களை பார்க்கலாம். இப்போ நீங்கள்லாம் ராசி பலன்னு பார்த்துருப்பீங்க. ராசி என்பது மதி, லக்னம் என்பது விதி. சூரியோதயத்திலிருந்து குழந்தை பிறக்கின்ற நேரத்தை கணக்கிட்டு லக்னத்தை குறிப்பிட வேண்டும். ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராசி ஒன்றாக இருந்தாலும் லக்னம் வேறாக இருக்கும். பிகாஸ் புதிய நேரத்தை பொறுத்தது. அப்படி பார்க்கும்பொழுது இன்று மேஷ லக்னத்திற்கு இந்த சனி திசையினால் ஏற்றமாக இருக்குமா, சிறப்பாக இருக்குமா, எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். மேஷ லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி சனி பகவான். சனி தசா காலம் நடைபெறும் பொழுது வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆனாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைப்பதில் சிரமம் இருக்கும். மன நிறைவான பலன் கிடைக்காது. ஊதியம் குறைச்சலாக இருக்கிறது, நம் வேலையை எவரும் மதிக்கவில்லையே என்றெல்லாம் புலம்பும் நிலை உண்டாகும். அரசியல்வாதிகள் என்றால் சனிதசா காலத்தில் முன்னேற்றம் தடைப்படும். அமைதி காப்பது நல்லது. அதே நேரம் ஜாதகத்தில் சனி உச்சம் பெற்றிருந்தாலோ வேறு சாதகமான நிலையில் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட துறையில் பெரும் ஆதிக்கம் செலுத்த வாய்ப்பு கிடைக்கும். சனி கிரகம் சாதகமாக இல்லை என்றால் வேலையில் பிரச்சனை, நல்ல வேலை கிடைக்காமல் காத்திருப்பது, ஸ்திரத்தன்மை, இத்தகைய நிலை, ஸ்திரத்தன்மை இல்லாத நிலையெல்லாம் உண்டாகும். இது மாற வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சனி திசை நடக்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை, துளசி மாலை சமர்ப்பிக்கலாம். இதனால் வேலை தொழிலில் தடைகள் நீங்கும். வெண்ணெய்க்காப்பு செய்து வழிபடுவதால் பிணி பாதிப்புகள், நோய் நொடிகள் நீங்கும். கருப்பு உளுந்து தானம் செய்வது மிகவும் சிறப்பு. ஆகவே மேஷ லக்னத்துக்காரர்களுக்கு லக்னாதிபதி செவ்வாயாக இருந்தாலும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் என்பது சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற மகர லக்னம், மகர ராசி. ஆகவே இத்தகைய பலன்கள் இருக்கும். இதை கூர்ந்து கவனித்து அதற்கு பரிகாரங்களை செய்து நீங்கள் ஏற்றமுடன் வாழ்வீர்களாக. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.